நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 1038க்கும் மேற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,600 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா www.rrb.nac.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வந்துடும். அப்படி இல்லைன்னா rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி தான், அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் மியூசிக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது 7ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 6/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் விண்டோ கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து எப்படி இருக்கணும் அண்ட் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கும். அதில் வந்து யூஆர், யூடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி, நான் கெமிக்கல் அண்ட் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயசு இல்லாமல், அதாவது 18 வயசுலேருந்து 48 வயசு இல்லாமல் உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து ஆல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 இயர் to 3 இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு இதில் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத அங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டெக்னிக்கலில் இல்லாத பர்ஃபார்மன்ஸில் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அதாவது நீங்கள் பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் 500 பே பண்ணி ஆகணும். 500 பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 வந்து ரிட்டனாக வந்து வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா பாஸ் ஆனால் தான் வருமா அப்படின்றத கேட்குறீங்க. இதில் வந்து பாஸ் ஆனாலும் சரி அண்ட் ஃபெயில் ஆனாலும் சரி இதில் வந்து அட்டன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 250 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து வந்துடும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதின உடனே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 250 உங்களுக்கு வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீஸு ரீஃபண்ட் வர்றதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டு அண்டு இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அண்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுங்க. ஏன்னா மற்றவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
ப்ரொஃபஷனல் அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 15 மார்க்கும், அண்ட் இன்டெலிஜென்ஸில் வந்து 15 மார்க்கும், அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 10 மார்க்கும், அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கு. டோட்டலாக வந்து 100 மார்க் இருக்கும். 100 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் 4 இருக்கிறது பார்த்திங்களா, அதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் அபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அபிலிட்டி அதாவது மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வரும், அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வரும், என்னென்ன டாபிக் வரும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் அந்த பர்ஃபார்மன்ஸினல் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ட்ரம் ஸ்டிக்கு இந்த மாதிரி வந்து மியூசிக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி சிலதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னா, இவங்க கொடுத்துருக்குற நம்ம தமிழ்நாடு www.rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ், அதாவது டீச்சர் காமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50% வரைக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு, அதாவது காமர்ஸ் மெயில் கேண்டிடேட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 47,600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 50% மார்க்கோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகிரி எம்காம் அப்ளைடு இந்த மாதிரி வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ஹிந்தி கிளாஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே சேலரி தான் சரிங்களா, 47,600 ரூபாய் சேலரி தான், அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் டீச்சர், அதாவது ஹிந்தி மெயில் கேண்டிடேட்காக வந்து பார்த்திங்கன்னா 47,600 ரூபா உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும், சேம் குவாலிஃபிகேஷன் தான். அண்டு போஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 47,600 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கும். அண்ட் இது மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎட்டோ அல்லது பர்ஃபார்மன்ஸோ நீங்கள் வந்து படிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா பிஇ பிடெக் இந்த மாதிரி தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் டீச்சர், அதாவது சைக்காலஜியில் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் 2 இயர் இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஜாபுக்கும் என்னென்ன வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து சேம் சேலரி தான், 47,600 ரூபா வரைக்கும் சேம் சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் இன்டர்ன்ஷிப்பில் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் 50% மார்க் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிஎட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் மெயில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக இந்த கேட்டகரிக்கெல்லாம் 47,600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து 50% இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டு எம்எஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மெயினாக வந்து நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மெயினாக இருக்கணும், அதாவது பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், அதாவது இங்கிலீஷ் மீடியமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 இயர் இன்டர்ன்ஷியல் போஸ்ட் எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, சரிங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸு, சைக்காலஜி, எஜுகேஷன், அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், அதாவது எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபைடாக இருக்கோ, நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் ஒப்பிட்டு பார்க்குறத விட நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சில ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி 6 வேக்கன்சி அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே மெயினாக வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கான எஜுகேஷன் என்ன, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து கிளியர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இன்டர்ன்ஷியல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் இருக்கோ, எது படித்தா எப்படி வரும் அப்படின்ற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பேட்டர்ன் நீங்கள் படித்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க அண்டு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 50 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க அண்டு ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய சப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷியல் ரிலேட்டடாக அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க கொடுத்துருக்க இந்த டாப்பிக்கில் நீங்கள் படித்தாவே உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் அந்த ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து 50%, அதாவது 50 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே மட்டும்தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டைம் அதுதான். இது அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, டீச்சர்ஸோ இல்லை எஜுகேஷன்லையோ அண்ட் மியூசிக்லேயோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. கைஸ், தேங்க்யூ.